நாயற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடிய அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடிய அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே.
விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள்ளே அவர் பவனியாய் சென்றார். ஒரு ராஜாவாய் அவர் பவனியாக அவர் சென்றார். அவருடைய ஒரு சிறப்பு மிக்க ஊர்வலமாக இருந்தது. ஒரு ராஜா ஒரு நாட்டுக்குள்ளே அவர் நுழையும் பொழுது அவருடைய பிரம்மாண்டத்தை அது காண்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர்வலமாக இருக்கும். அது ஒரு அரசனுடைய ஊர்வலமாக இருக்கும். அங்க பெரிய பிரம்மாண்டம் இருக்கும். காலாட் படைகள், குதிரை படைகள், ஏனை படைகள் என்று இருக்கக்கூடிய எல்லா படைகளும் முன்னே போகும். நீங்க அரசர் ஊர்வலமாய் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அரசனுடைய பிரம்மாண்டத்தை அது காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ அப்படி போகவில்லை. அவர் ஒரு கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேமின் நகரத்துக்குள்ளே அவர் நுழைகிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதோ உன்னுடைய ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் அதன் குட்டியின் மேலும் ஏறி முன்னேற்றம் வருவார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இயேசு ராஜா கழுதையின் மேலே போனார். எல்லா அரசர்களும் போற மாதிரி ஒரு உலக பிரகாரமான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அவர் காண்பிக்கிறவராக அல்ல, அவர் சாந்த குணமுள்ளவராக சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவராக குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு குருத்தோலை சமாதானத்தை கொடுக்கிறது காண்பிக்கிறது. குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அந்த நகரத்துக்குள்ள அவர் பிரவேசித்தார். இயேசு கிறிஸ்து யார்? வானத்தையும் இந்த பூமியையும் அந்த சராசரத்தையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன். அவர் மனிதனாய் வந்து இந்த உலகத்துக்குள்ள அவர் வந்தபோது நாம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறவராக, நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராக, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இந்த பூமிக்கு முதலாவது சொன்னார். அவரே ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அந்த எருசலேமுக்குள்ளே வருகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக இயேசு எருசலேமுக்குள்ளே தன்னையே அவர் பலியாக கொண்டு போகிறார். இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவராக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு போய் உள்ளே நுழைந்த உடனே அங்கே எல்லாரும் அவரை சிறுப்பிள்ளை எல்லாரும் வரவேற்கிறார்கள். அநேகர் அவரை கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டார் என்று வாழ்த்துகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இந்த மனிதர்கள் ஆட்சி செய்வது போல உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை ஆட்சி செய்ய வரல. அவர் என்ன ராஜா என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் அவர் வாழக்கூடிய ஒரு ராஜாவாக அந்த பூமிக்கு வந்தார். அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பதால் நாமே வஞ்சிக்கிறா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு மனிதனுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். இந்த பாவத்தை ஒரு மனுஷனும் உணர்வதில்லை. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த பாவம் மனிதனை பலவிதமான சாபத்துக்குள்ளாக்குகிறது, நிம்மதியற்றவராய் மாற்றுகிறது. பாவம் மனிதனை இந்த உலகத்தில்
அவன் நிம்மதியற்றவனாக, சந்தோஷமற்றவனாக, சமாதானமற்றவனாக மாற்றுகிறது, குழப்பம் நிறைந்தவனாக மாற்றுகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய சக்தி, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராக இயேசு. பையனை உட்கார சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வேன்குள்ள இருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அதான் கீழே உட்கார சொல்லுங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த உலகத்தில் வந்து எத்தனை பேர் மரித்தார்கள், அப்படியே போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, அவர் வாழ்க்கையை மாற்றுகின்றவராக, வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றவராக இன்றைக்கும் அவர் இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். அவரை விசுவாசித்தால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவு எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில வரும். இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். பாவம் இருந்தா நீங்க சந்தோஷமா சமாதானமா வாழ முடியாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவராயிருக்கிறார், அவனை வாழ வைக்கிறவராயிருக்கிறார். இந்த காலங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த செய்தியை நான் அறிவிக்கிறேன். இந்த இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பிள்ளைகள் கைப்பிரதிகளை கொடுக்கிறார்கள், அதை வாங்கி படியுங்கள், அதை படித்து இயேசு அறிந்து கொள்ளுங்கள். அதிகமாய் இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் அதற்கு பின்னால் விலாசம் இருக்கிறது, தொலைபேசி எண்கள் இருக்கிறது, தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தலைவர் நீங்க ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை கேளுங்கள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவத்தில் சம்பளம் மரணம். அதாவது பாவத்திற்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது, அது மரணம். மரணம் என்கிற பாவ மன்னிப்பே இல்லை. தேவன் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் மிகவும் நோய்மைப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவரிடத்துல நிறைய ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அப்ப ஒரு திமிரமாக உள்ள ஒரு மனிதனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப 4 பேர் தூக்கிட்டு வந்த உடனே அவரை பார்க்க முடியல. மேற்கூரையை பிரிச்சுட்டு கீழே இறக்கி அவரிடத்துல என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். முதலாவது அவருடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஏன்னா
தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான உபாயங்களை தேடிக்கொண்டிருக்கிறபடினாலே மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம ஒரு சூழலை நாங்கள் வைத்திருக்கிறதான நேரத்துல கெனசரேத் என்கிறதான ஒரு நகருக்குள்ளே இயேசு வருகிறார். இயேசு அங்கே வரும்பொழுது ஒரு பிசாசு பிடித்ததான ஒரு மனிதன் இயேசுவை தேடி ஓடி அந்த பாதத்தில் வருகிறான். என்று சொன்னால் இயேசு பரிசுத்தமானவர், இவரோ அசுத்தமாய் நிறைந்தவராய் காணப்பட்டார். அந்த அசுத்தம் காணப்பட்டபடினாலே அந்த மனிதன் இயேசுடைய பாதத்தில் போய் விடுகிறான். இயேசுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை நரகத்தில் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். எப்பேற்பட்டதான ஒரு பாவமோ வியாதியோ மனவிதமான காரியங்கள் இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும் அக்கிரமங்கள் இருந்தாலும் அந்த அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஹோசன்னா ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பகுதியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் எதற்காக நாங்கள் ஊர்வலத்தால் சுற்றி கொண்டு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை குறித்து அறியாதவர்களுக்காக நாம் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஊர்ல பெத்தானியா என்னும் ஊரிலே லாசரு என்னும் ஒரு மகன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டவன் தான் இருந்தான். அவன் மறித்து 4 நாட்களாக அடக்கம் பண்ணப்பட்டிருந்தான். அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி தெரிந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பாவ கட்டுகள் அகப்பட்டிருந்தவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக, பாவத்தினால் அநேகருடைய வீடுகளில் பிரச்சனை, பிசாசின் பிடியில் அகப்பட்டுக் கொண்டு அநேகருடைய வீடுகளில் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், அதிலிருந்து சுகமாக்க, விடுதலையாக்க ஒரே ஒருவரால் மாற்றவே முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பாவம் வர்ணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டிருக்கிறது. கிருபையானது இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மீது கிருபையா இருக்கிற அந்த தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க பேசுகிறது நாங்கள் அல்ல, அந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய், அந்த கிருபையை அனுபவித்தவர்களாய், அந்த லட்சத்தின் சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாய் இங்கே உங்கள் முன்னாடி நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில
அவர் சிலுவையை நமக்காக கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். மீண்டுமாய் வரப்போகிறார். அறிகிற அறிவு பெருகட்டும் அப்பா. அப்பா சொல்லிருக்கிறோம். இதையெல்லாம் உமக்கே சொல்லிருக்கிறாவே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாடல் சொல்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு வந்தாருன்னா அவனுக்குள்ள எல்லா பாவங்கள் மாறி வாழ்க்கை ஆசீர்வாதமாக. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஏன் நம்மளுக்கு சமாதானம் வேண்டும்? இந்த ஏரியாவில் வாழ்கிற நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையை உண்டு பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் நமக்கு சமாதானம் இருக்கிறதா? நன்றாக மற்றவர்களோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம், ஆனால் அப்படி நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஏன் அப்படி செய்ய முடியவில்லை? அதற்கு காரணம் நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. ஏன் அந்த சமாதானம் இல்லை? சமாதானம் என்றால் என்ன? எதற்காக நமக்கு சமாதானம் வேண்டும்? சமாதானம் என்பது ஒருவரோடு நமது நல்ல உறவு வைத்துக் கொள்வதற்கு, நன்மை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு நம்ம வழிநடத்துகிறது. Why are we not succeeding in our life?
What are the obstacles we are facing today? இது எல்லாவற்றுக்கும் காரணம் நமக்குள்ள சமாதானம் இல்லை, நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. யார் அதை கொடுக்க முடியும்? ஏன் அதற்கு நமக்கு பெற்றுக்கொள்ள முடிவதில்லை? எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு சமாதானம் ஏன் இருப்பதில்லை? காரணம் நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள். பாவங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள், உங்களுடைய திட்டங்களிலிருந்து வழி விலகக்கூடிய காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் நன்றாக சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்களுக்கு எழுதக்கூடிய காரியங்கள், மற்றவருடைய வாழ்க்கையை நீங்கள் அழிப்பதற்கு செய்கிற கிரியைகள் எல்லாம் பாவங்கள் தான். உங்களுடைய உடம்பை அழிவதற்கு நீங்க சில காரியங்கள் செய்றீங்க, அது என்டர்டைன்மெண்ட் என்ற பேர். ஒருவேளை ஒருத்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தால், அதாவது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கெடுதல் செய்தால், அது உங்களுக்கு பாவமாக கருதப்படும். அந்த பாவம் உங்களுக்கு தொடர்ந்து பிடிக்கும், நிச்சயமாய் தொடர்ந்து பிடிக்கும். உங்க உடம்பை நீங்க கெடுத்துக் கொண்டால் அது பாவம். பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு மனுஷனால முடியுமா? உங்களுடைய சுயமான ஒரு விருப்பங்களை மேற்கொள்ள உங்களால முடியுமா என்றால் உங்களால முடியாது. ஏன் முடியாது? மனுஷன் படைக்கப்பட்ட விதத்திலே ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் படைக்கப்பட்டான். ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் அவனுக்குள்ள வந்தது. அப்படி வந்த பாவம் அவனை ஆட்கொண்டது. அப்படி ஆட்கொண்ட பாவம் அவனை அடிமையாக்கி விட்டது. அடிமையாக்கின பாவம் அவனை நரகத்துக்கு கொண்டு செல்லும். நாம் செய்கிற எந்த ஒரு காரியம் நம்மளை அடிமையாக்குமானால் அந்த அடிமைத்தனம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். ஒருவேளை ஒரு கெட்ட பழக்கங்கள், கெட்ட உறவுகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட கிரியைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த கிரியைகள் எல்லாம் உங்கள் நரகத்துக்கு கொண்டு போய்விடும். இப்படியாய் ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்கிற கெட்ட காரியங்களினாலே, பாவங்களினாலே மற்றவர்களோடு தன் சுய சரீரத்தோடு சமாதானத்தை இழந்து கொள்கிறான். ஒருவேளை நீங்களும் சமாதானத்தை இழந்தவர்களா இருப்பீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஏன் இயேசு அப்படி சொன்னார்? இயேசு சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கிற உயிரை தவிர ஒரு பெரிய ஒரு மிகுதியான ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இல்லை. ஒரு தாய் மகனுக்காக கொடுக்கலாம், அதற்கு காரணம் பாசம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக கொடுக்கலாம், அதற்கு பேரும் பாசம். உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்களுக்கு சொந்தமானவர்களை கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பந்தம். ஆனால் உங்களுடைய சிநேகிதன் உங்களுக்காக கொடுப்பானால் அது ஒரு அன்லிமிட்டட் லவ். அந்த மாதிரி என்லெஸ் அன்லிமிட்டட் லவ் உங்களுக்காக பரலோகத்தின் தேவன், இயேசுவாகிய தேவன், தேவனாகிய ஒருவர் அவர் உங்களுக்காக இந்த பூமியிலே பாடுகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுத்து விட்டு அவர் மரித்தார். மரித்த தேவன் அப்படியே மரிப்பதில்லை, மரித்ததிருந்ததில்லை. அவர் சொன்னபடியே எதற்காக வந்தாரோ அந்த காரியங்களை சொன்னார், அப்படியே உயிரோடு எழுந்திருந்தார். உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆனால் உங்களுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். சமாதானம் மனுஷனிடத்தில் உண்டாகிறது இல்லை, சமாதானம் கடவுளிடமிருந்து மனுஷங்களாகி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நான் இப்பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய மீறுதல்களுக்காக உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். விசுவாசித்தால், விசுவாசம் என்பது என்ன? அவர் நிச்சயமாகவே எனக்காக இதை செய்து முடித்தார் என்று நம்புவது, உறுதியாய் நம்புவது. அப்படி ஒருவேளை உறுதியாய் நம்புவீர்களானால் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டால் உங்களுடைய சமாதானம் உங்களை தேடி வரும். உங்களுடைய அடிமைத்தனம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் செய்கிற காரியங்களிலே கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுப்பார். நீங்கள் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நீங்கள் அவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவங்கள் விலகும், உங்கள் நோய்கள் விலகும், அக்கிரமங்கள் விலகும். பிசாசின் பிடியிலிருந்து, உங்களால் விட முடியாத காரியங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து எல்லா நுகங்களும் மாறும். உங்களை இது முடியாது. ஒருவேளை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக விரும்பினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அப்படி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ எங்கள் மத்தியில் ஒரு சின்ன டிராக்ஸ் இருக்கிறது.
அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். சின்ன புக்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் படிக்கலாம். படித்தால் நிச்சயமாகவே ஜீவனுள்ள வார்த்தையாகிய தேவன் உங்களோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கையில அடிமைத்தனம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறந்த வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை உணர்வீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேசப்பட்ட வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை சமாதானத்துக்காக ஆண்டவரை அப்பா ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்ற தேவ சமாதானத்தை கற்று கடலிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா யுவராஜ அந்த ஜனங்கள் ஆண்டவரை கேட்கிற அந்த வார்த்தை ஆண்டவரை இந்த இருதயத்துல பதிய கற்று உதவி செய்ய இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரை அநேகர் அதை கேட்டு அவர்கள் பயனாளியை கற்று உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அப்படி ஜனத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பாவத்தில் இருந்த மனுஷனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். காம விகாரம், வன்கண், இது போன்ற நிறைய காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து உண்டாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை பெறணும், உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணாதிசயம் மாறணும்னா உங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும், உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும். இதுக்காக ஏன் இயேசு பிறந்தார் கேட்டீங்கன்னா, உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா குற்றமற்ற ஒரு பலி உங்களுக்காக பலியாகணும். அப்பேற்பட்ட பலி இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த குமாரன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நார்மலான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போல வாழலங்க. 33 வருடம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் ஒரு பாவமும் அறியாமல், ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்ந்ததுனாலதான் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலியாய் இயேசு இந்த உலகத்துக்கு மரித்தார். இயேசு அவர் மரித்ததுனால நம்ம எல்லாரும் அவர் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீங்க நம்பினீங்கன்னா போதும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இயேசு ஏங்க மரிக்கணும், ஏன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்தாதான் நமக்கு மீட்பு. ஏன்னா அவர்தான் ஒரே ஒரு பலி, ஜீவ பலியாய் தன்னை அவர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து நம்ம உயிர் தெழுந்தார். அவர் மரித்து நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யலைங்க. அதனாலதான் அவர் மரணத்தையே ஜெயித்து 3ஆம் நாள் கூட உயிரோடு கூட திரும்பவும் வரப்போகிறார். எதற்காக வரார்னா, வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். பாவத்திலிருந்து நம்ம எல்லோரும் மீட்கும்படியாக தான் அவர் மறுபடியும் வருகிறார். ஸோ ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க இயேசு விசுவாசிச்சா போதும். இந்த காலத்துல எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம், எவ்வளவு நியூஸ்ல எவ்வளவு தேவையில்லாத காரியங்கள்லாம் கேள்விப்படுறோம். அது எல்லாமே இந்த மனுஷனுடைய இருதயத்துல தாங்க தோன்றுது. ஸோ இந்த இருதயம் மாற்றப்படணும், ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல மனசாட்சி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உபதேசங்களாலதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வசனம் உங்களுக்குள்ள போகும்போது உங்க வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா இருக்கு. நீங்க எவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு நாவல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த பைபிளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா புத்தகமா இதை நீங்க படிச்சு வேணா பாருங்க. இந்த வசனங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த வசனம் மாற்றினது. அதனாலதான் இன்றைக்கு நான் உங்க இடத்துல இந்த பகுதியில் உள்ளவர்களுக்காகவும் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிருபையினால நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய இல்லத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும், எல்லா நோய்களும், பிணிகளும், எல்லா பாவங்களும் அகற்றக்கூடிய ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றே. அவர் நம்ம இந்த உலகத்துல
ஜீவனை கொடுத்து நம்மளையும் மீட்டு எடுத்து அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்காக வேதத்தை நாங்கள் படிக்கிறோம். அந்த வேதம் சொல்றது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் அவர் பார்க்கும்போது உலகத்தில் ஒரு கண்ணியுடைய வயிற்றுல ஒரு குழந்தையா பிறந்தாரு. அவர் இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பேர். இயேசு கிறிஸ்து என்னன்னா அதோட அர்த்தம் விடுதலை ஆக்குறவர், மீட்டுக் கொள்கிறவர். எதிர்த்து விடுதலையாக்குறவர் யாரை மீட்டுக் கொள்கிறவர்? அவர் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க விசுவாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து விசுவாசி கூப்பிடும் போது அவர் மீட்டுக் கொள்கிறார். எதிர்த்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான சோதனைகள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து, கஷ்டங்கள் இருந்து, துக்கம் இருந்து விடுவிக்க இயேசு நல்ல தேவனா இருக்கிறான்னு பார்க்கிறோம். அது மாத்திரம் உலகத்துல பிறந்தாரு, 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். வாழும்போது அநேக அற்புதங்கள் செய்தார், அநேக காரியங்கள் செய்தார். குஷ்டரோகியை சுத்தமாக்கினார், பலவீனங்களை சுகமாக்கினார், திருடர்களை பார்த்தார், முடவர்கள் நடக்க செய்தார். இன்னும் மதித்து போனவங்க உயிரோடு இருக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கான்னு பார்க்கிறோம். அப்ப 12 வருஷம் ஒரு மகளை வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்ப வருத்தம், பலவீனம், ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து அவங்க என்ன பண்றாங்க, சரீரத்துக்காக, உடம்புக்காக, வியாதிக்காக என்ன பண்றாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க. ஆனா குணமே ஆகல. எத்தனையோ மக்களை பார்த்தாங்க, குணமடையில. எங்க போனாலும் குணமடையில. அவங்க ஒன்னே பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்டாங்க. அந்த இயேசு கிறிஸ்து யார்? அது குணமாக்குறவர். அவர் சகல நோய் வியாதிகள் விடுதலை ஆகிற தேவன் கண்டு கொண்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து நோக்கி வராங்க. அப்ப அந்த அப்பா வரும்போது இயேசு கிறிஸ்து தன் சீஷர்கள் கூட, ஜனங்கள் கூட வராரு. ஒரு பெரிய திரளான கூட்டம். அந்த கூட்டத்து மத்தியில் அவர் நிற்கிறாரு. அவங்க உள்ள போக முடியல. ஏன்னா அவங்களோட வியாதி அப்படியாப்பட்ட வியாதியா இருக்குன்னு பாக்குறோம். பயங்கரமான பலவீனமான வியாதி, பெரும்பாலும் இந்த வியாதி அவங்கள தொற்றுக்குன்னு பாக்குறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நெருக்கத்துல போக முடியல. ஆனாலும் அவங்களுக்கு விசுவாசம் என்னன்னா, கட்டாயமா இயேசு கிறிஸ்து தொட்டா சுகமாயிடுவேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு காக்க விரும்புறாங்களோ, யாராவது உதவி சொல்றாங்களோ, உடனே விடுதலை கொடுக்க நல்லவரா இருக்கிறான். அந்த சகோதரி அதே போல ஓடி வந்து கூட்டத்தை பார்க்கல, நெருக்கத்தை பார்க்கல, தன்னுடைய வியாதியை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. உடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வசத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே அவனுடைய வியாதி மறைந்து போயிட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அற்புதமும் அடையாளம் செய்ய நல்லவராக சொன்னாங்க. வேலை படிக்க கண்கூடாய் பார்க்கணும். சரி பார்க்கணும். அது மாதிரி இயேசு 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து மறித்தார். ஏன் மறித்தார்? அவர் தெய்வம் தான், மறிக்கலாமா? சொல்லுங்க, ஒரு கேள்வி வரணும். ஆமா, அவர் தெய்வம் தான். உலகத்தில் மனுஷன் 100% மனுஷனா இருந்தாரு, 100% தெய்வமா இருந்தாருன்னு சொன்னாங்க. வேலை படிக்க கண்கூட காண்றோம் நாங்க எத்தனை சாட்சிகள் மூலயமா. அப்போ மறித்த பிறகு ஏன் மறித்தாரு? நம்மளுக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக நாங்கள் சுகமா இருக்கும்படி இயேசு கிறிஸ்து மறித்தார். அது மாத்திரம் மறித்து போயில்லை. அது 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதுக்கு என்னங்க அடையாளம்? இன்னைக்கு நாங்க சாட்சிங்க. ஏன்னா நாங்க எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருந்தோமோ, எதெல்லாம் தோல்வியா இருந்ததோ, எதெல்லாம் நஷ்டம் கருதணுமோ, எதெல்லாம் எங்க வாழ்க்கை இல்லாம இருக்கோம், அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். கர்த்தர் மெய்யான தெய்வம் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கோம். அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்க படிக்க இன்பத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கர்த்தர் தான் வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.
இன்னும் நீங்கள் இயேசுவை பற்றி அறிய விரும்பினால் நாங்கள் ஒரு கைப்பற்றி கொடுக்கிறோம். அந்த விலாசத்தை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். அன்பின் தெய்வமே இயேசுவின் நாமத்தில் தகப்பன இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் விதைத்திருக்கிற இந்த வார்த்தையானது ஆண்டவரே அப்பா பெரும்பாலுள்ள கண்ணுகள் ஸ்ரீ தகப்பனை 12 வருஷமாய் பாடுபட்டிருந்த ஸ்ரீனி ஆண்டவரே உடைய வார்த்தை நிமித்தம் வஸ்திரத்திற்கு சுகமானது போல ஆண்டவரே இந்நாள்ல கொடுத்த இந்த வார்த்தையானது ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள் வரத்தக்க கிரியசனமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களால ஒன்றுமில்லையா, நாங்கள் விதைச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த விதையானது ஆண்டவரே வரப்போற வடத்துல நாங்கள் காணும் போது அநேக பேர் ரட்சிப்புக்குள் வரத்தக்க கிரியசனமா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் வாழ்க்கை நன்றி சொல்லிக் கொடுக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை குறித்ததான சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில இருக்கிற ஒரு வாலிபன் பகிர்ந்து கொள்வார். கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய உள்ளத்துல சந்தோஷம் சமாதானம் வரும்படிக்கு நம்ம என்னென்னமோ பிரயாசப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில வருமானம் வரும்படிக்கு, நல்ல சம்பளம் வரும்படிக்கு வேலைக்கு போகிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், குடும்பத்திற்காக எவ்வளவு ஓடுகிறோம், உழைக்கிறோம். எல்லாம் என்ன முடிவுல ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்துல வரும்படிக்கு, ஒரு திருப்தி, நம்முடைய சந்தோஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே உடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில என்னென்னமோ சமாதானம் சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக என்னென்னமோலாம் செய்கிறோம். எவ்வளவோ உழைக்கிறோம், குடும்பத்திற்காக உழைக்கிறோம், போராடுகிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்வதற்காக, உயர்வு கிடைக்கிறதுக்காக எவ்வளவோ உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஒரு சொந்த வீடு வாங்குவதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். இதெல்லாம் முடிவு என்னன்னா, ஒரு சமாதானம் உள்ளத்துல வரும்படிக்கு எல்லாவற்றையும் பிரயாசப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை, சிலர் எப்படி அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை அடையிறாங்கன்னா, அது உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம்.
அது ஒரு நிரந்தர சந்தோஷமே இல்லை, சமாதானமே கிடைக்காது அதன் மூலமாக. உதாரணமாக பார்த்தோம்னா சென்னை பட்டணத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துகிறாங்க. சண்டே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துகிறாங்க, ஆடலும் பாடலும் பண்ணுறாங்க. அதன் பண்ணதுனால ஒரு சந்தோஷமோ சமாதானமோ கிடைக்கல, உள்ளத்தில் வரல, ஒரு நிரந்தர சந்தோஷம் சமாதானம் கிடைக்கல. ஏதோ ஒரு வெறுமை உள்ளத்துல காணப்படுது. என்ன ஆடலும் பாடலும் இருந்தாலும் உள்ளத்துல ஒரு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கல. அப்போ நிரந்தரமா இயேசுவை நோக்கி பார்க்கிறார். திரளான கூட்டமா ஜனங்க 1000 கணக்கில் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகோதரர் சொல்லுகிறார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அன்றையிலிருந்து சகோதரனுடைய உள்ளத்துல ஒரு உலகத்துல எவ்வளவோ இருக்கலாம், ஆடல் பாடல் எல்லாம் இருக்கலாம். ஆனா நிரந்தரமான ஒரு சந்தோஷம் சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர்கள் இயேசு மாத்திரமே. சகோதரிக்கு பார்க்கும் பொழுது எல்லாமே இருக்கு, சொந்த வீடு வசதி எல்லாமே இருக்கு, அவனுக்கு இல்லாத சொத்து எல்லாமே இருக்கு, எல்லாம் வசதியான ஒரு சமுதாயத்தில் என்னன்னா உள்ளத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தர அவர் நல்ல தேவனா இருக்கிறார், அன்புள்ள தேவனா இருக்கிறார். தற்கொலை முடிவு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். பாவத்தினாலதான் தற்கொலை மரணம் எல்லாம் வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறும். உங்களுடைய கடன் பிரச்சனை, துக்கங்கள், வியாதி, பலவீனம், வறுமை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இருக்கிற இடத்துல ஒண்ணும் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே கூப்பிடும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம், சமாதானம், ஒரு பேரின்பத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்பதை நான் இந்த பகுதியில் சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினேன். இந்த செய்தியை கேட்டு இந்த பகுதியில் இருக்க ஜனங்களே கர்த்தாவே எல்லா அடிமைத்தன வாழ்ந்து விடுவித்து இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய மாணவருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக இருக்கிறோம். ராஜா மகிமை பெற்ற பகுதியில் அங்கே விளங்கத்தக்கதாக பாவத்திலிருந்த மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட சத்தியத்தை அனைத்தும் கர்த்தாவே கேட்டு அப்படியாக செய்யப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். ராஜா ஆசீர்வதியை பலப்படுத்தும் எல்லா துதிக்கான மகிமை நோக்கி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். வாழ்வே இல்லை என்று போராடி கொண்டு எத்தனையோ பாவ காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரன், நீங்கள் யாராயிருந்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை மன்னிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உன்னை மன்னிக்கும்படியாய், உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஆமென் நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்கு தரும்படியாக, உன்னுடைய சாபத்தை மாற்றும்படியாக, உன்னுடைய இருளை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய சாட்சியாய் நான் சொல்லுகிறேன், நானும் எத்தனையோ பாவ காரியங்களில் பாவத்தனத்திற்கு பிடித்து வெறித்து பொருளாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை தேடி இயேசு வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இன்றைக்கும் உயிரோடு கூட அவர் என்னோடு கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரரே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த பாவமாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், ஐயோ எனக்கு அடுத்த வாழ்க்கை இல்லையே என்று போராடி கொண்டிருந்தாலும் இயேசு உனக்கு வாழ்க்கை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு உன் வாழ்க்கையை மாற்றும்படியாய், உன் பாவத்தை மன்னிக்கும்படியாய் இயேசு ஒருவரே இந்த உலகத்தின் தேவனாக, அவர் ஜீவனுள்ள தேவனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க யாராயிருந்தால் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுபட முடியலையே, இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தால் இயேசு ஒருவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து உனக்கு ரட்சிப்பை தர அவர் வல்லமை உள்ளவர். இயேசு சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் ஜீவன், நான்
சொல்லுகிறார். அந்த சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியாக இந்த சத்தத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவை நாங்கள் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களை யாராக இருந்தாலும் உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவே உள்ளத்துல வாங்க, என்னுடைய இருளை மாற்றுங்க, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாகுங்க என்று சொல்லி இயேசுவிடத்தில் நீங்கள் வந்து கேட்கும் போது நிச்சயமாய் அவர் வந்து உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார், நிச்சயமாக தருவார் என்பதை நாங்கள் உறுதியோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாராவது ஆமென் இயேசு என் உள்ளத்தில் வந்து எனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி யாராவது இருந்தால் இப்பொழுதே உங்கள் கண்களை மூடி உங்களை இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்குவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த வேலையில தகப்பனே, அப்பா இந்த இடத்துல அப்பா கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல அப்பா சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக சுவாமி. நிம்மதி இல்லாத குடும்பங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தொடுபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதுமாய் ஒவ்வொரு பகுதி முழுவதுமாக ராஜா நாங்கள் நடந்து வருகிற பாதையில நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள ஆசீர்வாதம் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார். அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் 33 வருடம் நமக்காக ஊழியர்களை செய்தார். மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் ஜீவிக்கிறார். அவர் நம்மோடு கூட அவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கதான் அந்த உலகத்துல நமக்காக ஒரு மனிதனாய் அவதரித்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் குணமாக்கி நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கி அவர் நமக்கு சுகத்தை கொடுத்துதான் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. இந்த உலகத்துல மற்ற வேறு யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பாவங்கள் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்க இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்தார். அவர் நாங்கள் வைத்திருக்க பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பெதஸ்தா எனப்பட்ட எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு அடியில அநேக வியாதிக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க அநேக வியாதிக்காரர்களுக்கு தேவதூதன் ஒருவர் வந்து அந்த குளத்தை இறங்கி கலக்குவார். அந்த குளத்தை இறங்கி கலக்கின உடனே எப்பேற்பட்ட வியாதிக்காரர்கள் போய் அந்த குளத்தை இருந்து சுகமாகி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க பார்க்கும்போது அநேக வருஷமாய் ஒரு வியாதியாசன அங்க அந்த குளத்துக்கு அடியில படுத்தே இருந்தாரு. 38 வருஷமாய் வியாதியாய் அவர் என்ன பண்ணாரு, அந்த குளத்துக்கு அடியில படுத்தே இருந்தாரு. அப்போ அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார்.
அவர் வரும்பொழுது அப்போ அந்த மனிதன் சொல்றாரு, ஏசப்பா பார்த்து கேட்குறாங்க, நீ சுகமாக விரும்புறாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த மனிதன் சொல்றாரு, நான் சுகமாக விரும்புறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு போய் குளத்துல விடுறதுக்கு முன்ன வேற யாராலையும் போய் முந்தி இறங்கி அவங்க சுகமாகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க அந்த மனிதன் சொல்றாரு. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொல்லி வராங்க. அதிகாரத்தை அங்க பயன்படுத்துறாரு. அவருடைய அதிகாரத்தை அங்க பயன்படுத்தும் பொழுது அந்த மனிதன் உடனே சுகமாகி அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி அவன் எழுந்து நடந்து தேவாலயத்துக்கு அவன் போகும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை பார்த்து சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை எச்சரிக்கிறார். அப்போ நம்மையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிற அனைவரையும் கூட அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மை பரலோகம் கொண்டு சேர்த்த நல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராமே. இன்னும் நீங்கள் இயேசுவை குறித்து அறிய விரும்பினால் நாங்கள் ஒரு கைப்பிரதியை கொடுக்கிறோம். அந்த கைப்பிரதியை வாங்கி படியுங்கள். அது விலாசங்கள் உண்டு, அதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கிரியைகளையும் எடுத்து போடுவார். கர்த்தர் செய்கிற சகலத்தையும் நீங்க பார்ப்பீங்க, நன்மைகளை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுகளை எல்லாத்தையும் அவுத்து போடுவார். கட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு மனசுக்கும் விடுதலை ஆக்குவார். கட்டுகள் இல்லாம வியாதி குணப்படுத்திருக்காங்க, பலவிதமான சோதனைகள் இருக்கிறவங்க, பலவிதமான பாவங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கேயே இருந்து ஒரு நிமிஷம் அவரை நினைத்தால் போதும், அவர் சுகம் அளிப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். கேட்கிற ஒவ்வொரு கிரிகளையும் எடுத்து போடுவார். கர்த்தர் செய்கிற எல்லா சகலத்தையும் நீங்க செய்ய போறீங்க, காண போறீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். அவர்
அவங்களுக்கு பெரும்பாடு, பெண்களுக்குரிய பெரும்பாடு இருக்கு. அதனால அவங்களால குடிக்கவே முடியல. தடுப்படியும் வியாதி தீரல. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. உடனே சுகம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அவ்வளவு மகிமையா அந்த வஸ்திரத்துல? ஆமாமா, அவர் மகிமையானவர், வல்லமையானவர்மா. சொல்லுமா? நீங்க இதை சொல்றதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்துல அற்புதம் நடந்தது. கண்ணெல்லாம் திறக்கப்பட்டது. உடலுக்கு நடந்தாங்க. அந்த மனம் தலையில அவர் உயிரோட எழுப்பி இருக்கிறாரு தெரியுமா? உயிரோடு எழுப்பினாரா? ஆமா, எத்தனை பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. லாசருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான். அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் அதுவே கேள்விடா அந்த நாள் கேட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து லாசருவே எழுந்துவான்னு சொன்னாரு. உடனே அவன் மறிச்சவன் உயிரோட எழுந்திருச்சுட்டான். பாரு, இது எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. ஆமாமா, அவ்வளவு பெரிய அற்புதம் அவரு. இந்த அற்புதம் அந்த காலத்துல நடந்தது. இப்பயும் இந்த அற்புதம் எங்களுக்கு நடக்குமா? அப்படி அந்த அற்புதம் நடக்க நாங்க என்ன செய்யணும்? ஓ, இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறவரா இருக்கிறாருமா. இன்னைக்கு யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வாருமா. கேள்வி நான் கேட்கலாமா? கேளுமா. ஆண்டி, எல்லாருமே இங்க பாருங்க, கையில குருத்தோலை நாய் இது வச்சிருக்காங்க, சிலுவை வச்சிருக்காங்க. அந்த சிலுவையில கத்தரை இழந்தாங்க அழுகுறாங்க. எதுக்காக அவர் அறையணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன அதுல இருக்கு? நல்ல கேள்வி கேட்ட. அவர் சிலுவையில அறையிருக்கு இதாவுடைய சித்தமாக அவர் வந்து அந்த நாட்கள்ல வந்து ஜனங்க நிறைய பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த ஜனங்க சும்மா பாவம் சொல்லி என்ன செய்வாங்க? அந்த நாட்கள்ல ஒரு ஆட்டையாவது மாட்டையாவது பலி கொடுக்கும் பொழுது ரத்தம் சிந்தது. அந்த ரத்தம் சிந்தும் பொழுது அவங்களுடைய பாவம் இணைக்காது. நானும் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல எல்லாம். அந்த காலத்துல பலி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பலி செலுத்தி பாவத்தை நிறுத்தி செஞ்சுப்பாங்க. அந்த பட்டாரத்தை அவங்க தேடிக்குவாங்க. பார்த்துட்டே என்னடா இந்த ஜனங்க எப்ப பார்த்தாலும் பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஆட்டை மாட்டை என்ன செஞ்சுறாங்க? பலிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நான் நிறைய பேரோட மரணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இறந்துருவாங்க, அதோட அவரோட கதை முடிஞ்சிடும். ஆனா இவர் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சிருக்காருன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், இப்படிப்பட்ட ஒரு பட்டு யாருக்குமே இல்லையா? யாரையுமே சொல்ல முடியாது. அவர் ஒன்றிதான், அவர் மட்டும்தான் மாறிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சரித்திரம் படிச்சிருக்கிறாருமா. அப்போ அவர் மரணத்தை ஜெயித்தவரா? ஆமாமா, அவர் இந்த உலகத்தை ஜெயித்து மரணத்தையும் ஜெயித்து அவர் இந்த உலகத்தையே ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாருன்னா பார்த்தியே. ஆண்டி, நீங்க சொன்னீங்க அவருடைய ரத்தம் சகல பாவையும் மன்னிக்கும்னு சொன்னீங்க. அப்போ நாங்க வந்து பெற்றோருக்கு கீழ்படியாம இருக்கோம், யாராச்சும் கேட்காம இருக்கோம், குடிக்கிறோம், நிறைய போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறோம், இப்படி ஒழுங்கினமா இருக்கும். ஆனா நாங்க மனம் திரும்பணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய ரத்தம் எங்க பாவங்களை மன்னிக்குமா ஆண்டி? கண்டிப்பா மன்னிக்குமா. அதுக்கு நாங்க என்ன ஆண்டி பண்ணணும்? அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாருல, யாரெல்லாம் அவரிடத்துல போய் இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உதவி செய்வாருமா. கண்டிப்பா அவங்களுக்கு மீட்பு உண்டாகுமா. அப்போ நாங்க பாவங்களை அறிக்கையிட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா ஆண்டி? கண்டிப்பா மன்னிப்பு கிடைக்குமா. அந்த கேள்விக்கெல்லாம் நல்ல வேலை பதில் கிடைச்சது. நானுமே எப்படி கஷ்டப்படுவா ஏசப்பா வர போறாரு, நீயும் மனம் திரும்பிடு. ஆமா ஆண்டி, எல்லாரும் இதான் சொல்றாங்க. ஏசப்பா உண்மையிலே வருவார் ஆண்டி. அப்படி வரணும்னா அவர் கொள்ளை நோய் வரும் சொல்லி சொன்னாரு. கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து என்ன பண்ணாங்க? நிறைய பேர் செத்து போனாங்க. நம்ம உயிரோட இருக்கிறோம், அது கடவுளுடைய கிருபைதாமா. இன்னும் அநேக கொள்ளை நோய் வரப்போகுது. அதனாலதான் பைபிள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுமா. ஆண்டி, இப்போ அவர் வராரு, நம்ம எடுத்துக்கொள்ள வரணும்னா ஒன்றும் இல்லம்மா. இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, இயேசுவே என்னையும் உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டி, இதை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்றேன். இப்ப நிறைய பேருக்கு இந்த கேள்வி எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமா தீர்ந்திருக்கும் நான் நம்புறேன் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. கண்டிப்பாமா, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு. மனம் திரும்புங்க. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னபடி இயேசுவே உள்ளத்துல ஆண்டவரே காணப்படுகிற எல்லா இருளையும் அந்தகாரத்தையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க.
இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எதற்காக இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இந்த இயேசுவை நினைவு கூறும்படி இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சோம். ஃபர்ஸ்ட் பாவம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாவத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பைபிளில் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் சொல்கிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வழியருக வந்து 2 குருடர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட அன்றாட வேலை பார்த்தீங்கன்னா அங்கே போக வரவங்கள பிச்சை கேட்டு அது வழியாக அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இயேசுவும் அந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த குருடர்களுக்கு இயேசுவை பற்றி முன்னாடியே தெரியும். இவர் தான் நம்மளை வந்து நம்மளுக்கு பாவை அளிக்க போறாருன்னு தெரியும். உடனே அந்த குருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால முடிந்த அளவுக்கு இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இயேசு வந்து அவருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. நாங்க பார்வை அடையணும் என்று சொன்னாங்க. உடனே வந்து அவங்க பார்வை அடைஞ்சாங்க. இது போலதான் பாவமும் நம்மளை வந்து ஒரு இருட்டில் வைத்திருக்கு. நம்ம ஒரு மெய்யான ஒளியை காணணும்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். நம்ம இயேசு நோக்கி கூடுவோம். அப்போ வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்மளை அதட்டுவாங்க. நம்ம செய்யற பாவமே நம்மளை வந்து சொல்லும், நீ ஒழுங்கா, நீ எதுக்கு அவரை போய் கூப்பிடுற. அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம சத்தமா கூடும் போதுதான் இயேசு வந்து இறங்குவாரு. நீ எனக்காக அது பண்ணு இது பண்ணுலாம் சொல்லல, ஒரு விஷயம் என்னை நோக்கி கூப்பிடு, கண்டிப்பா நான் வந்து உனக்காக பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குவேன். இந்த மத்தியில இருக்க இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா, நீங்களும் ஒரு வாட்டி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாறும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ இந்த பாவத்துல இருந்தும் சரி, அந்த கஷ்டத்துல இருந்தும் சரி, உங்களுக்காக சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுப்பாராக. இந்த வேலையில உங்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கோம். எல்லாம் இருக்கிற செயலையே கண்களை மூடி ஒரு விஷயம் கத்திர நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா ஒரு விஷயம் அப்பா உங்க நோக்கி பார்க்கிற ராஜா. இசப்பா இந்த வார்த்தையை கேட்கிற அப்பா ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்க இதயத்தை தொடுங்க. உங்க வார்த்தை ஒன்றும் இசப்பா வெறுமனே திரும்பாது, அது விரும்பினை செய்யும் இசப்பா. அது போல இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு அப்பா இருதயத்திலையும் அப்பா நீங்க பேசுங்க. அவங்களுக்கு அப்பா சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுங்க. இயேசு மூலம் ஜெபம் ஜீவனும் நல்லதினாவே. இன்னும் நீங்கள் இயேசுவை பற்றி அறிய விரும்பினால் நாங்கள் ஒரு கைப்பிரதி கொடுக்கிறோம். அந்த கைப்பிரதிகளை விலாசங்கள் உண்டு. இந்த விலாசத்தை படித்து நீங்கள் பாருங்கள், என்னுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜால வீணையோடு பாடி தானே முக்தி செய்வோம். ஜால வீணையோடு சபையின் சார்பாகவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று குருத்தோலை ஞாயிறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே எல்லா ஜனங்களுக்கும்
அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து வந்தார். அதாவது நன்மைகளை மாத்திரமே செய்து வந்த அந்த இயேசுவை வரவேற்கும் விதமாக ஜனங்கள் அனைவரும் தெருவோரம் நின்று கையிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவரை அன்போடு வரவேற்றார்கள். அந்த நாட்களை நினைவு கூறும்படியாகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறோம். அது என்ன நற்செய்தி? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்திலே நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எப்படி ஒரு பூஸ்ட் குடிச்சா உடம்புல எனர்ஜி கிடைக்குமோ, அதே போல ஆண்டோட வார்த்தை கேட்கும் போதே ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி உங்க உடம்புல வரும். அந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது நோய்கள் மறையும். முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுகின்ற நிம்மதி. அதாவது ஒரு மனுஷனுக்கு நிம்மதி ரொம்ப முக்கியமானது. நிம்மதி இல்லைன்னு சொன்னா அந்த மனுஷனால வாழ முடியாது. அந்த நிம்மதி என்ன தேவைப்படுவதற்காக என்ன செய்யறோம்? பணத்தையும் பொருளையும் சேமிக்கிறோம். இரவும் பகலமாக ஓடுறோம், பணத்தையும் பொருளையும் சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இருந்த கொஞ்சம் நிம்மதியும் போயிடுது, மன உளைச்சல் ஏற்படுது. அந்த மனசு உளைச்சல் ஏற்படும், நிம்மதி சுத்தமா போயிடுது. நிம்மதிக்காக என்ன செய்யறோம்? சேர்த்து வைக்க பணத்தை பொருளை எல்லாத்தையும் வச்சு யார் எங்க சொல்றாங்களோ ஒரு 10,000 15,000 போயிட்டு அந்த இடத்துல செலவு பண்ணி நிம்மதியை தேடி போறோம். ஆனா நிம்மதி கிடைச்சா சந்தோஷம், நிம்மதி கிடைக்கலாம் என்ன செய்யறோம்? மனது உளைச்சல் ஏற்பட்டு கடைசியிலே மரணத்தை நாடுகிறோம். அப்படி நாடாமல் இருப்பதற்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், நமக்காக உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடுபட்டு தன் உயிரையும் கொடுத்து 3ஆம் நாளில உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த நிம்மதி கிடைக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம பணமோ பொருளோ நீங்க செலவு பண்ண வேண்டாம். உங்க உள்ளத்துல சிறிய இடம் கொடுத்தா போதும். அவர் சொல்றாரு, ஆண்டவர் என் மகனே என் மகளே என்னை நினைத்துக்கொள், உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்றாரு. அப்போ நீங்க உங்க மனசுல மாத்திரம் அவரை நினைச்சா போதும். எங்கேயுமே நீங்க அலைய தேவைங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்துங்கன்னு, ஏசப்பா நீங்க வாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நிம்மதி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவரு உங்க வீட்டுல வந்து கதவு தட்டுவாரு. நீங்க மற்றவங்களுக்கு கதவு தட்டவே தேவையில்லை. அவர் உங்களை நாடி வருவாரு, உங்களை தேடி வருவாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரு பயப்படாதே உனக்கு துணையாயிருப்பே, கலங்கிடாதே கரத்தம் மூடுவே, நான் உன்னை நினைக்கின்றே, இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பே, கலங்காதே திகையாதே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கின்றேன் மகனே மகனே. ஆகவே உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? இயேசுவிடத்தை வாருங்கள், அற்புதமான ஒரு நிம்மதியை பெற்றுக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லமை வந்தார், உன்னை கொண்டு நான் நடக்கும். உள்ளத்துக்குள்ளே அவர் பிறந்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தாரு. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் நிறைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்ம இங்க நிறைய பேர் குடிப்பழக்கத்துல அடிமையா இருப்போம், நிறைய ட்ரக்ஸ்ல அடிமையா இருப்போம், நிறைய பாவங்கள்ல இழுகொண்டு போயிருப்போம். ஆனா இந்த வேளையில ஏசப்பா உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து
இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க கூட அவர் இருக்கிற தெய்வமா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிற தெய்வமா இருக்கிறாரு. இயேசு எப்படி 100% ஹியூமனாவும் இருந்தாரு, மனிதனாவும் இருந்தாரு, 100% கடவுளாவும் இந்த பூமியில இருந்தாரு. சோ அவரை விசுவாசிக்கிற யாவரும் மேலும் அவர் விடுதலையை கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு கண்ணீர்களை சந்தித்தாலும் இயேசு உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார். எந்த தெய்வமும் உங்களை பார்க்கல, எந்த தெய்வத்துக்கும் கண் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு உங்க கண்ணீரை துடைப்பாரு. அவர் உங்க கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவாரு. இங்க அருகாமையில தான் எங்க சபை இருக்கு. அங்க நீங்க ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஒரு கைப்பிரதி கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கிற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீங்க சொல்லலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க எதற்கும் கலங்க வேண்டாம். எங்க கிட்ட உங்களுடைய பாரங்களை சொல்லணும் அப்படின்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க கஷ்டங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசுவை நம்புங்க. அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். தேவனாய் கர்த்தர் இந்த வாக்கின்படி அவங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுபடி கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவனாய் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். விசுவாசிங்க, இயேசுவாக நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு முக்கியமா எல்லா காரியங்களுக்கும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளாலே எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். தீராத பாவம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எங்களை செய்யுங்களே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே
இந்த நாளிலும் கூட 2024 ஆண்டின் இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலே நம்முடைய வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் ஒட்டகப்பாளையம் பகுதிகள் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தை பாடி அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற உதவி செய்த ஒத்துழைத்த அத்தனை உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாத்திரல்ல, எங்களுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் உத்தரவு அருளி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலை பொழுதுல, மத்தியான பொழுதுல அநேகருக்கு உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்க முடியாத பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதுல எங்களுக்கு உதவி செய்ய அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இந்த சுவிசேஷ ஊர்வலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீ சிறப்பாய் செய்ய உதவி செய்தீர். ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாமத்தை சொல்கிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஆமென். தயவுசெய்து வாழைப்படைங்க, எல்லாரும் வாங்க. FGCC வாழைப்படைங்க வாங்க. உள்ள வாழைப்படையில வாங்கப்பா. எல்லாத்தையும் எடுத்து உள்ள போங்க. சீக்கிரம் வாங்க ஐயா. வாழை பசங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமா மகிமையாய் தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்திக் கொண்டு நம்முடைய பகுதிகள் முழுவதுமாக நாம ஊர்வலமாக வந்திருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமுக்குள்ளே அவர் ராஜாவாக பவனி போனார். உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தன்னையே பலியாக அவர் கொண்டு போனார். அதை நினைவூட்டும்படியாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு போய் வந்தோம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் வெட்கப்படாம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு எல்லாம் இதுல நீங்க பங்கு பெற்றீங்க. பங்கு பெற்ற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இதனால உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஜஸ்டின் பிரமினால் அவருடைய வீட்டில் இருக்கிறது. பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபையில நடக்க போவதாக திருமண அறிவிப்பை அறிவிக்கிறோம். இளையகுமார் சுனில்குமாருக்கும் கோட்டையா மற்றும் பிரபாவதி அவர்களுடைய அன்பு மகள் பிரவலிகா என்கிற மகளுக்கும் வருகின்ற 4ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. காரணத்தை ஊரில் யாராவது மறைந்திருந்தால் அதை எழுத்துப்படி அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை குறித்து ஒருவரும் ஒரு நாளும் கொண்டிருக்கிறேன். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 2வது அறிவிப்பு. 2 வீட்டாரையும் அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவருடைய வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த நாளில் இந்த பூக்கோலை ஞாயிறு இந்த தினத்திலும் தேவன் முன்பாக என்னை கொண்டு வந்து நிற்கிறபடியாக சகோதரன் என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கு என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செல்லலாம். இன்றைக்கு பொதுத்தோலை ஞாயிறு. இயேசு எருசலேமுக்கு வருகிறார். 4 நாட்களுக்கு முன்பாக பஸ்கா பண்டிகை நடக்கப் போகிறது. இந்த 4 நாட்களுக்கு முன்பாக இயேசு என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு வருகிறார். இந்த எருசலேமுக்கு வரும் பொழுது இயேசு ஒரு ராஜாவாய் வருகிறார். எருசலேமுக்கு வருகிறார்.
அது தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு உரைக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. நான் ஒரு வசனத்தை படிக்கலாம். சகரியா 9:9 படிங்க. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ராஜா தேவரீர் அதை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. இந்த நாட்களுக்குள்ள சத்தியத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாம மட்டும் ஓய்வுபடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அதாவது நிறைய பேரரசுகள் அடிமைகளாய் இருந்தாலும் இந்த ரோம பேரரசில் அடிமைகளாய் அவர்கள் இருப்பது அவர்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. கொடுங்கோலாட்சியை செய்து வந்தார்கள் அந்த ரோம பேரரசில். உங்களுக்கு தெரியும், ரோம பேரரசில் 10 சீடர்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? கொன்றார்கள், மரண தண்டனை கொடுத்தார்கள். ரோம பேரரசில் தான் இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியா கொடுங்கோலாட்சி அந்த ரோம பேரரசில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுகிறார்கள். சகரியா சொல்லுகிறார், 540 வருஷத்துக்கு முன்னால இயேசு பிறப்பதற்கு 540 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அதில் சொல்லப்படுகிறது. ஒரு ராஜா வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று. அவர் கழுதையும் மேலும் மரியின் மேலும் அவர் வருவார் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. அவர் ரட்சிப்பார் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை வரவேற்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? பஸ்கா முறைமையின்படி 4 நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வருகிறவர். அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது அவர் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் அதே போல வருகிறார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க அதுல படிச்சீங்கன்னா மத்தேயு 21 அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க வரிசையா நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. நமக்கு டைம் இல்ல அதை பாக்குறதுக்கு வாசிக்கிறதுக்கு. அங்கே அந்த தீர்க்க தரிசனம் 14ஆம் தேதி என்ன செய்வார்கள்? தெரிந்து கொள்வார்கள். 14ஆம் தேதி 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி அதை பலியிடுவார்கள். இப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். நேர தேவாலயத்துக்கு போகிறார். இயேசு பஸ்காவாய் வந்தபடியால் இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஆலயத்துக்கு சென்று பிரதான ஆசாரியர் முன்பு தன்னை காண்பிக்க வேண்டும். பஸ்காவாய் வந்தவர்கள் பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நின்று தகுதி உள்ளவரா? ஆடு தகுதி, உங்களுக்கு தெரியும், அந்த பஸ்கா ஆடுக்கு தகுதி இருக்கிறது. என்ன தகுதியா இருந்தது? முதல் பிறந்ததா இருக்க வேண்டும், ஆணா இருக்க வேண்டும், பழுதற்றதா இருக்க வேண்டும். யாத்திராகமம் 12 எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த தகுதியை அவர் பார்ப்பார், பிரதான ஆசாரியர். அவர் பார்த்து ஓகே சொன்னாதான் அதை 4 நாள் கழித்து பஸ்கா பண்டிகையிலே அது பரிசீலிக்க முடியும். இப்ப இயேசு பிரதான ஆசாரியருக்கு முன்பு அங்க போய் நிற்கிறார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த இயேசு எங்களை ஏமாத்திட்டார். இந்த இயேசு எங்களை என்ன செய்துட்டாரு? வஞ்சித்து விட்டார். நாங்கள் நம்பினோம், எங்களுக்கு நம்பினதுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்களை காப்பாற்றுவார் என்று நாங்கள் எண்ணினோம், எங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் எண்ணினோம், பிலாத்துவிடம் போய் சண்டை போடுவார் என்று எண்ணினோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் தேவாலயத்திலே போய் நிற்கிறார். இவர்களுடைய எண்ணமெல்லாம், இந்த யூதனுடைய இஸ்ரவேலருடைய எண்ணமெல்லாம் கொஞ்சம் தான். அவங்களுக்கு பரந்த ஞானமே கிடையாது. தேவனை பற்றிய, மேசியாவை பற்றிய, இயேசுவை பற்றிய, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்னவா இந்த உலகத்துக்கு வந்தார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிப்பதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிப்பதற்காக பஸ்காவாய் வந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் இவர் பஸ்காவாய் பலியாய் ரத்தம் சிந்தி என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். இயேசுவின் எண்ணம் என்று, பிதாவின் சித்தம் அது. இயேசு அதை செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒருவரும் சொல்லுவேன், ஆத்மாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம்
உணவு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு போங்க. ஆனா வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. அதே போல வாலிப பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இருந்து அதை சுத்தம் பண்றதுக்கு பாத்திரத்தெல்லாம் நீங்களே சாப்பிட்டு நீங்களே கழுவி வச்சிடணும். கஷ்டப்படக்கூடாது. இந்த பாடலை பாடுவோம். அதன் பிறகு நாம் கடந்து செல்வோம். சகோதரர்கள் பிரேயர் சாப்பிட்டா பிறகு இருக்கு, சகோதரர்கள் பிரேயர் சாப்பிட்டா பிறகு இருக்கு. ஆமா, சகோதரர்கள் பிரேயர் வந்து சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அரை மணி நேரம் இருக்கு. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேட்பாருந்தனை அவங்களுடைய மகன், இளைய மகன் சுனிலுடைய திருமணம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. 4ஆம் தேதி நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு சபையார் எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு அவங்க இன்வைட் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே இன்விடேஷன் கொடுக்க முடியல. அதனால இன்விடேஷன் கொடுக்கலன்னு நீங்க வராம இருந்தாதீங்க. சபையார் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி உங்களை வரவேற்கிறதுக்காக நின்றுருக்கிறாங்க. அவங்களுடைய உங்களுடைய இந்த அழைப்பை நீங்க உங்க வீட்டுக்கு அவங்க எப்படி இன்விடேஷன் வச்சா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த அழைப்பை ஏற்று எல்லாரும்